ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோ கிச்சன். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த சமையல் பார்க்கலாம். வாழைக்காய் வறுத்துடலாங்க. வாழைக்காய் மெல்லிஸாக வறுத்து தண்ணியில் வேக போட்டிருக்கேன் அரை வேக்கடா. இதுவும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான். அரை வேக்கடா வெந்தோடனே வடிகட்டிட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி தவாவில் போட்டு வறுக்க போகிறோம். இதை வடிகட்டிட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம இல்லை வாழைக்காய் அதை எடுத்து நம்ம இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எடுத்து காமிச்சேன்ல நான், பெருங்காயம், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான். இப்போ இதில் நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாழைக்காய் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு வறுத்துட்டு தவா ஃப்ரை பண்ணிடலாங்க. முதல்ல டீப் ஃப்ரை பண்ணோம் உருளைக்கிழங்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வாயு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அதனால் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எடுத்து போட்டு பெரட்டி எடுத்துட்டு தான் ஆஃப் குக் பண்ணோம்ல, அதை அப்படியே பாருங்கள். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக கோட்டிங்லாம் இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா பெசரிட்டு தவா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், வாழைக்காய் நம்ம தவா ஃப்ரைக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் அதில் ஒரு பிஞ்ச் பெப்பர் கூட போட்டிருக்கேன். நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்து தவா நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம அதில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள், சர்றன்னு சத்தம் கேட்குது. இப்படி எடுத்து போட்டுப்போம். பாருங்க, அழகா எம்மியாக வெந்துருச்சு. நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா முருவலாக வெந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். அருமையான வாழைக்காய் வறுவல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் பாருங்க, புதினா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி புதினா இருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு தேங்காய் பத்த அளவுக்கு தேங்காய், ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன துண்டு புளி, அப்புறம் மிளகு ஒரு 10 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுக்கணுங்க. இவ்வளோதான். இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அந்த ஹீட்லேயே இதையும் ஒரு வதக்கிட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியான புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த வறுக்கும்போது பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துருவோம். இதுலேயே நம்ம தேங்காயும் கடைசியாக ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அந்த ஹீட்லேயே நம்ம புதினாவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தான் துவையல் ரெடி. சால்ட்டு சேர்த்துக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் அரைக்கும் போது பெருங்காயமும் சேர்த்துப்போங்க. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், புதினா துவையல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சால்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிட்டு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் மிளகாத்தூளே காரம், அதனால் அதே போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், இவ்வளோதான் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நாங்கள் எப்பயுமே செய்வோம். பார்த்திங்களா, அந்த கோட்டிங் பிரியாமல் நல்லா வருது. கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்போ நல்லா வரும். ஈஸியாங்க, சிம்பிளுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்குது. உருளைக்கிழங்கு குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆகாது. சின்ன குழந்தைங்கள்லாம் உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட்லாம். கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இது பசங்க வெறும் வாயிலே சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இன்னும் அவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க அடிக்கடி குழந்தைங்களுக்கு. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.